முருகன் சிறுவனாக இருந்தபோதே மிகவும் அழகும் தெய்வீக ஒளியும் நிறைந்தவராக இருந்தார். அவர் மயிலின் மீது அமர்ந்து விளையாடுவார். கையில் சிறிய வேல் வைத்துக்கொண்டு காடுகளில் ஓடி விளையாடுவார். தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தை முருகனை பார்த்து மகிழ்ந்தனர். ஒருநாள் சிறு முருகன் தாயார் பார்வதியிடம், அம்மா, தேவர்கள் ஏன் கவலையுடன் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அம்மா பாசத்துடன், மகனே, சூரபத்மன் உலகத்தை துன்புறுத்துகிறான் என்றார். அந்த சிறு வயதிலேயே முருகன் தன் கண்களில் தீப்பொறி போல் வீரத்தை வெளிப்படுத்தி, அம்மா, நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்றார். அப்போது சிவபெருமான் முருகனுக்கு வேலாயுதம் அளித்தார். குழந்தை முருகன் அதை வாங்கி பணிவுடன் வணங்கினார். அந்த நொடியில் அவர் ஒரு விளையாட்டு சிறுவன் மட்டுமல்ல, தெய்வீக வீரன் என்பதை உலகம் உணர்ந்தது. இவ்வாறு குழந்தை பருவத்திலிருந்தே முருகன் அன்பின் வடிவம், வீரத்தின் வடிவம், ஞானத்தின் வடிவம் ஆக விளங்கினார். அதனால்தான் இன்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அரோகரா, முருகா என்று மனமுருகி அழைக்கிறோம்.